ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான் 10:45க்குள்ள என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே வர்றது அப்புறம் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹ், இந்த ப்ரீமியம் இண்டிகேட்டரில் வந்து நான் 2 நாள் காமிச்சிட்டேன். ஃப்ரைடே காமிச்சிட்டேன், மண்டே காமிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து டியூஸ்டே இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா இங்கேருந்து வந்து என்ட்ரி இது பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இங்கேருந்து ரிவர்சல். ஓகேங்களா? நியர்பை வந்து ரிவர்சல். சரி, ஆப்போசிட்டில் என்ன நடந்திருக்கு பார்க்கலாமா? நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு, கிரீன் கேண்டில் வச்சிருக்கான். இங்கேருந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருந்தா கூட 95ல் 129 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? நல்ல ஒரு டார்கெட்டை பிடிச்சிருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 95ல் எடுத்திருந்தா கூட 130 வரைக்கும் போயிருக்கு. நம்ம வந்து ஒரு 25 பாயிண்ட்ல வந்துட்டு இருக்கலாம். பெருசாக டார்கெட் வைக்க முடியலனா கூட. இப்போ வந்து மார்க்கெட் ரன் தான் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இதுவே காமிக்க. இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். இப்போ இது புட் ஆப்ஷன் இல்லையா? புட் ஆப்ஷன் இப்போ என்ன பண்ணோம்னா பேரை மாற்றணும், அவ்வளோதான். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது வந்து 100. இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்களா? வந்தானா, தொட்டானா, பறந்துட்டானா, அவ்வளோதான். பேங்க் நிஃப்டி. சரி, இது வந்து புக்கில் நடந்தது. காலில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரியா? பேங்க் நிஃப்டி 31. ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அழகாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ரு லைன்ஸ் ஒன்று இல்லையா? கால் ஆப்ஷன் அவ்வளோதான். அப்படியே மாதிரி பேங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். பார்த்தீங்களா? க்ளீன் ரிவர்சல். புரியுதுங்களா? க்ளீனாக எந்த அளவுக்கு ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்க. யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் கால்ஸ் கொடுக்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் இதில். இது எப்போ ரிவர்சல் ஆகும்னு தெரியாது. இதை பார்த்து நம்ம கொடுத்தா ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இது வந்து நம்ம இண்டிகேட்டரை வாங்கிக்க சொல்ல நம்ம என்ன நடக்கும்னா அழகாக வந்து ரிவர்சல் கொடுக்குதா? இங்கே பாருங்கள், அழகாக டச் பண்ணிட்டு ரிவர்சல் வருதா? இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்களா? பேங்க் நிஃப்டியில் அற்புதமாக நடக்குது. புரியுதுங்களா? சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. சரியா? அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீஸ் இண்டெக்ஸ்னு வரும். அதுதான் இது கொடுத்துருவாங்க. இது வந்து 31. இது 26,500 கொடுத்துருவோம் புட்டுக்கு. இதுக்கு என்ன 50 தான் வரும். ஃபின் நிஃப்டிக்கு என்ன வரும்? ஃபின் நிஃப்டி தான் கொடுக்கணும். ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கு வந்து புட் ஆப்ஷன் தான் இல்லையா? இது பி ஒன்றும் இல்லை, நம்ம தப்பாக கொடுத்துருமா கரெக்டாக இருக்கு. இங்கே ப்ரீமியம் ட்ராக்கர் பிஇன்னு வந்திருக்கா? பி, அவ்வளோதான். கரெக்டாக வந்திருக்கா? ரிவர்சல் நடந்ததா? கேண்டில் வச்சானா? இங்கே என்ட்ரி போனோமா? 75. இதை போயிட்டு இருக்கு பாருங்க. 95 இருக்கா? 25 பாயிண்ட் யார் கொடுப்பா? அவ்வளோதான். அடுத்தது வந்து புட் ஆப்ஷனில் பார்க்கலாமா? சாரி, இதில் கால் ஆப்ஷனில். கால் ஆப்ஷன் இல்லையா? 26,500 பார்க்கலாம். என்ன மாற்றணும்? ஒன்றுமே இல்லை. அதான் லைன் ஒன்று இருக்குது, பேங்க் இருக்குது. பேங்க்கை தூக்கிட்டு ஃபின்னு கொடுத்தா வந்துடும். அதுதான். இதான் வரல. வந்துச்சு பார்த்துங்க. இங்கே வந்து ரிவர்சல் நடந்திருக்கு. அடுத்தது இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கானா? போயிட்டே இருக்கானா?
இது வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. இது ஏக்கினாசி கேண்டில் வச்சுருக்கேன். ஏக்கினாசி கேண்டில் வச்சுக்கிது ரிவர்சல் நடக்கிறது க்ளீனாக இருக்கும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஏக்கினாசி வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ ரிவர்சல் கொடுத்துருக்கான், அழகாக போயிருக்கா, இவ்வளோ தொழில் போயிருக்கு. நம்மளோட டார்கெட் இது. ஸோ நம்ம வந்து 75 எடுத்தால் கூட 100 பாயிண்ட் அழகாக பிடிச்சிட்டு அப்படி இருந்துடலாம். அடுத்தது நிஃப்டி ஃபின் நிஃப்டி பார்த்துட்டோமா? சென்செக்ஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, சரி பேங்க் எக்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துடலாமா? இப்போ நிஃப்டி காமிச்சிட்டேன், ஃபின் நிஃப்டி காமிச்சிட்டேன், பேங்க் நிஃப்டியும் காமிச்சிட்டேன். சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ். சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லை, அதை பார்த்துடலாமா? சென்செக்ஸ் 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 வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் இது வந்து கால் ஆப்ஷன் இல்லையா, 8700. இது என்ன பண்ணோன்னா சென்செக்ஸை பிஎஸ்எக்ஸ்னு இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் தூக்கி வந்து இங்கே போகணும். பிஎஸ்எக்ஸ் பிஎஸ்எக்ஸ் அவ்வளோதான். இங்கே 100 எக்ஸ்பீரியா வந்து 29. அவ்வளோதான். எக்ஸ்பீரி கொடுத்தாச்சா, வந்துச்சா, க்ளீன் ரிவர்ஸலா பட்டுதா, கீழே வந்துட்டே இருக்கா, அவ்வளோதான். அடுத்தது காலில் பார்ப்போம். சென்செக்ஸ் சென்செக்ஸ் அவ்வளோதான். இஎஸ்எக்ஸ் அவ்வளோதான். இங்கே 29 எக்ஸ்பைரி 29ல், அதனால் 29. இங்கே இது 100 கொடுத்தா வந்துடும். அதுதான். இப்போ இதெல்லாம் நம்ம இருக்கு கரெக்டாக. இங்கே க்ளோசிங்கில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வெளியே வந்துடும். இப்போ இங்கே என்ட்ரி சரிங்களா, 68 பார்த்துக்கோங்க, 137 பாயிண்ட் போயிருக்கு. அதாவது 137 இங்கே பாருங்க, 173, 100 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல க்ளீனாக ரிவர்சல் ஆயிடுச்சு. ரிவர்சல் கேண்டில் போட்டான். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறதுல என்ன இருக்குது, ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சுங்களா? இப்போ 4 இது காமிச்சிட்டேன். இன்னும் ஒன்று தான் பேங்க் எக்ஸ் காமிக்கணும், அதுவும் காமிச்சிடும். பேங்க் எக்ஸ் பேங்க் எக்ஸ் பேங்க் எக்ஸ் வந்துச்சா? இதில் கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா? இது புட் ஆப்ஷன். 62 ஓகேவா? ஓ 62,000 நம்ம எடுத்திருக்கோம். இதில் ஒன்றுமே இல்லை, அதுவே கான்செப்ட் தான். 29,100. இது பிஎக்ஸ்எக்ஸ் இருக்குல்ல, பிகேஎக்ஸ் இதை மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். 100 எக்ஸ்பைரிலாம் சேம் தான். என்ன நடக்குது பாருங்க, அழகாக வந்தானா, டச் பண்ணானா, ரிவர்சல் நடக்குதா, 75 என்ட்ரியா. நம்மளோட டார்கெட்டு இதுதான், 120. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரிங்களா? சரி, அடுத்தது இது ரிவர்சல் பார்க்கணும்ல, எப்படி ரிவர்சல் ஆயிருக்குன்னு கால் ஆப்ஷனில் பார்ப்போம். பேங்க் எக்ஸ் இது கால் ஆப்ஷன் இல்லையா? பார் 900 எடுத்துக்கிறேன். பிகேஎக்ஸ் இதில் என்ன எடுத்துருக்கோம், 61, 62,000. சரி, நம்ம 62,000 எடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கான், பிரேக் ஆகி கீழே போயிட்டான். ஆனால் இது சரியான ஒரு இது கிடையாது. அதனால் 62,000 கூட்டிப்போம். இல்லை, தள்ளி எடுத்தா இதில் வந்து ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கில் நம்ம வந்து மாற்றி சொல்லக்கூடாது இல்லையா? பேங்க் எக்ஸில் மட்டும் நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கல. ஆனால் இங்கே என்ன நடந்துக்குன்னா, இங்கே ரிவர்சல் கொடுத்துருக்கான், ரிவர்சல் கொடுத்து கீழே இறங்கியிருக்கான். ஆனால் ரெசிஸ்டன்ஸில் வந்து கொடுக்கல, அதுதான் விஷயம்.
இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம க்ளீனாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஆப்போசிட்டில் இவன் இங்கே போய் டச் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து கால் ஆப்ஷன் சைடு வீக்காக இருக்குது மார்க்கெட். புரியுதுங்களா? பேங்க் எக்ஸில் அப்படி போய் டச் ஆயிருந்ததுன்னா இதுவும் டச் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே டச் ஆகிருக்கு. சரியா? இப்போ இது எல்லாமே 5 கிட்ட காமிச்சிருக்கேன். எல்லாமே எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது பாருங்க ரிவர்சல். ஓகேங்களா? இது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து 3 நாள் டெமோ கொடுக்குறோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். வேணும்னா வேணாவும் அது வந்து இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.